குச்சி குச்சின்னு போட்டாங்க. ஏய் ஓரா செல்வி. ராதா செல்விங்க சார். ஓரா செல்விங்க ராதா செல்வி. நீங்க வாயா. வரமாட்டேன். நீ வந்தாதான் நோண்டு விட. நீ எப்படிப்பட்ட லூசு முண்டை, நான் எப்படிப்பட்ட கிறுக்கு முண்டைன்னு ஊருக்கே தெரியும். யோக்கியகார முண்டை மாதிரி பேசுற காத்து அத்துப்படி. ஐயோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆண்கள் கண்டாலே 16 அடி தள்ளி நிக்கிற பெண்கள். ஒரு விலங்க இவனுக்கு ஒரு ஓரம். சார் வணக்கம் சார். தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் மகள் நான். ஒரு தமிழருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அதை சரியா கொடுத்துருக்கேன். அந்த மரியாதை நீங்க கரெக்டா வாங்கிட்டீங்கன்னா ஊர் தப்பிச்சு போவீங்க. அந்த தமிழ்நாட்டில் பிறந்த கன்னி பையன் நான். ஒரு கன்னி பெண்மணியான உனக்கு நான் மரியாதை அப்படி கொடுப்பேன். நீ ஈடு சொல்லு, வயிற்றுல புள்ளைய கொடுப்பேன். புள்ள கொடுக்க முடியாத மூணி முண்டை கற்ப பையா இருக்குதா புள்ள மசத்திரியா கொடுப்பேன். கவலைப்படாத சொல்லி கட்ட பைய வாங்கி திருச்சு விடுறேன். நீ முதல்ல நோத்தா புருஷன் கொண்டாடிடா நானு. நீ சின்னதாவா? எனக்கு மேலடா இழுத்து வச்சு அழுத்து முடிய நினைச்சுக்க. புடிச்சு கடிச்சு புரிய இறக்குற வேலை எழுச்சாய் வருவாரு. இந்த ஆண்டது ஓண்டது அதான் இழுச்சா புடிச்ச குளிச்சு வச்சுக்க. திருப்பதி பையன் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. லட்டு வேணுமா? மொட்டை அடிக்க விட்டுட்டியா? மொட்டை அடிச்சாச்சு. மூடிக்கிட்டு இருவாதுங்க. நாங்க திருப்பதி வரமோ பழனி வரமோ மொட்டை அடிக்கலாம் உனக்குதான். நீ என்ன நினைச்சு நாடா அப்படியா? அதிக பிரச்சனையா ஆம்பளை பேசவே கூடாது. அட்ட கருத்துலயே நான் சொல்றேன். ஓவரா பேச ஒண்ணு திருந்து விடு மாத்தாமா. இப்பதான் இருந்துட்டு வந்தேன். நீ வந்திருக்காம உனக்கு புளிச்சது வாயில இருக்குடா. ஒழுக்கமா பேச ஒழுக்கம் கேட்காம. யாரு நீ முதல்ல மரியாதை பேசு. சபை நாகரிகம் முக்கியம் சொல்லிருக்காங்க. பெண்களுக்கு உள்ள முதல்ல நாகரிகம் ரொம்ப முக்கியம். ஆண்களுக்கு எடுத்துக்காட்ட பெண்கள் நாங்க தான்டா. ஆண்கள்ல தலை சிறந்தவங்க நான். தலை சிறந்தவங்க பெண்ணை நான் சொல்றேன். நீ என்ன கிழிச்ச? நீ என்ன கொஞ்சம் குடுக்குற? ஏடா உருட்டி உலக பண்ணாடா. ஏடா நகை போடா வெங்காயம் போட முப்பமன வேலை. ஏய் ஏய் எங்க ஏறிட்டு வர? அதுக்கெல்லாம் பழந்த கும்பல இருப்ப பாரு. அவள்கிட்ட வச்சு ஓட்டம். நீ பக்கா ரெவடி பண்ணிட்டே தெரியும். அப்புறம் பேசுற முதல்ல. அப்புறம் நீ என்ன பண்ணி நக்கி புடுவியா? என்ன இடத்துல நக்குறது ஓ வேலை ஏன் வேலை கிடையாது. உண்மை தானே? யார் வேலை இந்த வேலை சொல்லுங்க. ஹலோ நீ நக்குறாத போய் பேசுங்க. நான் அப்படி கிடையாது. எப்பேற்பட்ட பெரிய மனிதர்களும் பழனிக்கு போனா பத்தாமத்தை நக்கி தாண்டி ஆகணும். நானும் சொல்றேன் சார். தவறா பேசாதீங்க. தப்பா பேசக்கூடாது. என்ன பேசுற? என்ன பத்தி நீங்க எதுக்கு பேசுறீங்க? என்ன இதா? நீங்க அதா. ராதா என்னடா நீட்டாதடா. டேய் டேய் டேய். வெக்கம் இல்லடி. வெக்கம் இல்ல உன்னோட வந்திருக்கேனே. உதுத்த முடியாது நீ. உதுத்துட்டு தான் சம்பளம் வாங்குறா. அப்படியே அப்படிதான்டா. நான் அதுக்கெல்லாம் இல்ல. என்னைக்கு நாடகத்துல காலத்துக்கு வச்சனோ வெக்கமான சூடு சொன்ன அம்பட்டி ஓ வசனுக்கு புளிய தோண்டி இறக்கிட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு யார் வேணாம் சொன்னா? நீ அடி அடி தூக்கி பிடி கற்போய். வெக்கம் கட்ட மூதேவி அக்க பக்கம் பார்த்தா என் சித்தப்பன காணலுங்க. என் சித்தப்பன காணலுங்க. என் சித்தப்பன காணலே. தாரியாவட்டியே வெள்ளத்துல வச்சா. தாரியாவட்டியே வெள்ளத்துல வச்சா. இந்த தக்காளி மட்டும் ஓக்கறது ஓல வச்சு. ஒரே அப்பா குளத்துல கிடக்குது கெட்ட சும்மா சரி கிட்ட ஓட்டா ஈரல. நீங்க முக்கிய சொன்னாங்க சார். சத்தியமா வாசை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா நீ செய்யறத தட்டாடி மூட. சொல்லுங்க சார். என்னடி வார்த்தை பேசுற? ரோட்ல நிக்குது வேப்பு கிடாத்த மாமா புடிச்சிட்டு. பெட்டிக்கார என்ன இரிக்கிற? இல்லடா. என்ன சொல்றா? அப்படி சொல்லாம இரிக்கிற. அந்த புள்ளை உனக்கு எச்சி ஊத்தி இருக்கும் போல. மசல் மசால் வடை ஒத்த வடை வாயில சங்கரா வச்சுட்டு வாயில ராதா செவிட்டி என் ஒத்த வடை. பேசி நான் பேசுறேன். பப்புடுக்கார மாத்தாம பாரு பேசுறேன். ஊர்ல மண்ணார் துத்துவாரு. ஆனா பொம்பளை சொல்ல இருப்பாங்க. நான் அப்படி இல்லடே. நான் ஒன்ன விட உதுத்த முண்டை. அண்ணன் காய்க்கு மண்டை வருஷா. ஓடி ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவு பாடி நிற்கும் போக்கு யாரை பிடிச்சி நக்குது? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவில்லையா? காயா வெட்டி மேடையில சொல்லு. உண்மைக்கே சொல்றேன். இங்க நடன மங்கை வந்து எனக்கு வந்து அக்கா. அது நடிப்பு. இது துடிப்பு. அப்படி இல்ல மேடம். என்னைக்குமே நான் பெண்களுக்கு மரியாதை. ஒரு 10 பூரானோட விஷம் எதுல இருக்கு தெரியுமா? ஒரு தேள்ல இருக்கா. 10 தேளோட விஷம் ஒரு நல்ல பாம்புல இருக்கு.
இருக்குமா சரிங்க ஆனா 10 நல்லவன் போன விஷம் ஒத்த பொம்பளை நாக்குல இருக்குமா யார் என்ன சொல்றீடா நீ பாம்பை விட மோசமானவன் அப்படி நினைக்கிறேன் நான் அப்படி கிடையாது வேற எப்படி நான் தேள் மாதிரி ஆனா தேளுக்கு கொடுக்க விஷம் ஐயா விஷத்தை கக்கணுமா நாம என்னத்துக்கு பாட்டி இதெல்லாம் யூடியூப்ல போட்டா செருப்பு கழிப்பாங்க ஒழுக்கமா பேசுங்க என்னன்னு பெண் மனசு ஆழம் என்று பெண்களுக்கு தெரியும் ஆண்களுக்கு தெரியும் அந்த ஆழத்துல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது நீங்க கண்டுபிடிப்போம் அதுக்காக நான் சும்மா ஒரு ஆளு கலவனே கண்கண்ட தெய்வம் வாழ்றீங்க யார் தெரியுமா கட்டிய மனைவியே கொலசாமி இருக்கா ஆமா மனைவி சொல்ல மந்திரம் இருக்காங்க ஆமா புருஷன் சொல்ல புண்ணியம் நீரு புருஷன் அக்கனா முகரைய பத்தியானால புருஷன் புண்ணியம் பண்றாரு வாயை பண்றாரு என்ன என்ன புருஷன் பண்றாரு என்ன புருஷன் முதல்ல பொண்டாட்டிக்கு யோக்கியம் நடந்துக்கிற கல்யாணம் பண்றது ஒரு பொண்டாட்டி ஏன் வச்சுக்கிட்டு ஓட்டுறது 45 ஒப்பாட்டியா இருக்கு அது தொழில் திறமை மேடம் என்ன புண்ணியம் அது தொழில் திறமை எங்க விட்டு கொடுத்து போறவர்கள் கெட்ட போவது எங்களுக்காகடா என்ன விட்டு கொடுத்த நாங்க தான் விட்டு கொடுத்த எல்லாத்தையும் விட்டு கொடுப்போம் என்ன விட்டு கொடுத்த ஏன்டா ஒரு ஆம்பளை இருக்காரு எவ்வளவு தீப்பட்டு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தை ஓட்ட தெரியுமா எப்படினே ஆம்பளை இதெல்லாம் வெளியே சொன்னோம்னா இன்னைக்கு ஒவ்வொரு ஆம்பளையும் குடும்ப கஷ்டத்தை மட்டும் சொன்னேன்னு வச்சுக்க அதுல எல்லா ஆம்பளையும் ரோசப்பட்டான்னு வச்சுக்க கொல்ல பொம்பளை வாழாவட்டியாத்தான் தெரியும் நிறைய ஆம்பளை விட்டு கொடுத்து போறதுனாலதான் பல குடும்பத்துக்கு சந்தோஷமா இருக்கு உண்மைதான நான் கேக்குறேன் எல்லா ஆம்பளையும் பொண்டாட்டி மாதிரி நம்மளும் ரோசை போட்டு பேசணும்னா குடும்பம் குண்டியாக்கிட்டு போயிருமா ஆனா வாழ்க்கையில எதையும் பொறுமையா இருந்து கத்துக்கிற யாருக்கிட்டா ஆண்கள் மட்டுமே வாழ்க்கையில பல பேருக்கு பல கஷ்டம் வரலாம் ஆனா எங்களுக்கு கஷ்டமே கடைசிக்கு கூட வருது நாங்க சும்மா இருக்கோம் நீங்க சொன்னீங்களே விட்டு கொடுத்து போறவர்கள் கெட்டு போவதில்லை ஆம்பளை விட்டு கொடுக்குறோம் நீ விட்டு கொடுக்கல பொம்பளை நாங்க எங்க புருஷனை நாங்க 2 பொம்பளை கிட்ட போயிட்டு வாங்க நான் வாக்காந்து இருக்கிறேன் அப்படி விட்டு கொடுக்க முடியுமா நீ பல பொம்பளை சோழி சாப்பிட்டு அமர்த்து நீ மாதிரி உட்காந்து இருப்ப ஏன்னா விட்டு கொடுக்கணுமோ அதை மட்டும் தான் விட்டு கொடுக்கல என்ன விட்டு குடிச்சு குளிச்சா ஏடா எதனா விட்டு கொடுத்து குளிச்ச முதல்ல பொம்பளைக்கு முதல்ல பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்குறியா பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுத்தா நான் சம்பந்த போறவன மகாலட்சுமி உன்னை நந்தவன தாண்டி என் போன சொத்து பூரா ஏறிக்கிட்டு வருதுங்க இவன் சோடி முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு இந்த நார வாய் பேச நல்ல வாய் நம்ம பேசுவோமா தான் பேச மாட்டா நீ தண்ணிய போட்டு கிளவிக்கிட்டு மூத்தவட்ட 3 கை வாங்கி முடக்கணும் குடிச்சுக்கிட்டு அந்த பொம்பளையில போட்டு அடிக்கிற அடி இதுல மிதிப்பேன் அதுல மிதிப்பேன் குறுக்குல மிதிப்பேன் கடைசியில் இந்த வடக்கு ஏறிக்கிட்டு நைட்டுக்கு வருவேன் அதுக்குதான் நாங்க தண்ணிய போட்டு வர்றது ஏன் தெரியுமா ஒவ்வொரு ஆம்பளை ஏன் குடிக்கிறியா குடிக்காம வந்தா எல்லாம் பார்க்க ஒப்ப மாட்டேங்குது ஒரு பொம்பளை வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா விட்டு கொடுத்து போறது பெருசு கிடையாது புருஷன் கிட்ட விட்டு கொடுத்து போகணும் நாங்க சொல்றோம் அஷ்டலட்சுமி தர்மலட்சுமி நீ முடிச்ச நீ இந்த கல்யாணம் முடிச்ச புதுசுல புருஷனை மடியில வடை போட்டு அப்படியே கொஞ்சிற அப்பா நீங்க இல்லை நான் செத்துருவேன் அப்படி நக்கிடுவேன் எந்த பொம்பளை தூக்குல வாங்கி நக்கிருக்க ஆனா அந்த ஆம்பளை இதுலதான் வீக்னஸ் முதலாத்திரி அன்னைக்கு என்ன சொன்னாலும் இருந்துவேன் முண்ட என்ன சொன்னாலும் இருந்துவேன் இவன் காரி அவங்க சொல்லுவா எங்க ஒரு வாரத்தை ஓத்தால வேற வீட்டுக்கு நம்ம விரட்டி விட்டணும் சரி அதே மாதிரி செஞ்சிரு தனி கொடுத்தோம் போயாகணும் சரி ஏன் அங்க சேர்ந்து இங்க நொட்ட விடுவா எல்லாத்துக்கும் இதையும் போடுவேன் அத்தான் பாசமாடி லூசு அத்தானுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உன் சம்பள காசை புள்ளா புடுங்கத்தான் உன்னை தனி கொடுத்த கூட்டிக்கிட்டு ஓடத்தான் கடைசியில ஸ்டேஷன்ல போய் நின்றுக்கிட்டு என் புடிச்ச தோட்டத்தா என் சங்கி வச்சா என்ன நோண்டி வச்சா நீங்க சொன்னீங்களே மிஸ்டர் தங்கராஜ் அவர்களே உங்கள் வசனம் எனக்கு பிடித்திருக்கிறது இந்த 3 முடிச்சு போடுறீங்களே இந்த 3 முடிச்சுக்கு கொடுக்குற மரியாதை எங்களை மாதிரி யாராவது கொடுக்குறாங்களா ஒரு பெண்மகளுக்கு தாலி உனக்கு மட்டும் வேலை கிடையாது புருஷனுக்கு வேலை அதுக்காக நாங்க சும்மா இருக்க மாட்டோம் ஏற்கனவே ஆச்சாரி முடிச்சு விட்டேன் ஒரு பொம்பளைக்கு பொறுமை இருக்கு நம்ம சாதாச்சவி ஆம்பளை எதுல பொறுமை இருக்கு தெரியுமா இன்னைக்கு ஒரு பஸ்ல நிம்மதியா இன்னைக்கு நான் போய் கூட சொல்லல காரியாட்டி பஸ் ஸ்டாண்ட்ல போய் கவர்மெண்ட் பஸ்ல ஏறி உட்காந்து பாருங்க
பொம்பளை உட்கார பக்கமெல்லாம் வர்ணிச்சு எழுதிட்டேன். இந்த சீட்டை படிக்கட்டை ஒட்டி பாருங்களேன். பெண்கள் பூவையர் மகளிர் மட்டும் உட்காரும். அதே ஆம்பளை உட்கார பக்கம் திரும்பி பாருங்களேன். திருடர்கள் சாக்கிரதை, எச்சி துப்பாதை, கரம் சிரம் நீட்டா நோத்தா வைத்த புரிந்தாத எய்ட்ஸுக்கு முக்கிய குறிப்பு. நாங்க ஒரு நோய் வந்து அடிச்சிருக்கா அவங்க தப்பு எங்க அப்படி பேசாத. ஆம்பளை இன்னைக்கு பல ஆம்பளை தெருவுது இல்லையா? உன்ன போல பொம்பளைனால ஓவரா மேக்கப் போடுற பொண்ணு டீ கடையில விக்காம இருக்கிற பண்ணு நல்லாவே இருக்காது. மேக்கப் பார்க்கல டீ கப்ப பார்த்துட்டு போ. ஓ டீ கப்ல புளியா போறீ. ஆளா கிழிச்சிரோம். ஏய் ஒழுக்கம் கட்டவனே. கவலைப்படாத. இங்க அக்காவா இருந்தாலும் சிரிப்ப பாருங்க. அக்கானு நல்லா கழுவி ஊத்துவேன். இல்ல காசை வாங்கி நான் சீட்டு காசு கட்டி தவணை காசு கட்டேன். ஆனா நீ அக்காடா தம்பி ரெண்டு பேரும் எவ்வளவு உதுத்த முட்டா போயிட்ட பாத்தியா? அதுக்காண்டி ரோசப்படக்கூடாது. ரோசப்பட்டோம்னா 10 ரூபாய்க்கு பேசணும்ல. ஆமாண்ணே. அதான் சரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்கு, எல்லை இருக்கு, எல்கை இருக்கு. அதனால நான் ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ பொம்பளை பிள்ளை நல்லா பேசுறீல்ல, ஆம்பளை பட்ட ஒரு விஷயம் பேசுறீல்ல, நீ பேசுறது மட்டும்தானா மத்த யாரையும் என்ன வேலையும் பாப்பியா? எல்லாத்தையும் பாப்பேன், எல்லா வேலையும் பாப்பேன். வேலை செல்வி லூசு முண்டை இல்ல, நீ பெரிய கொப்ப முண்டை. சரி ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கவா? படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். எத்தனை வரைக்கும் படிச்சிருக்க? 8வது வரையும் படிச்சிருக்கிறேன். 8 போதும். 8 போதும். நீ சரியான பிள்ளை. ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கவா? சரியா ஆன்சர் பண்ணுவியா? ஆன்சர் பண்ணுவேன். சரியா சொல்றேன். பண்ணுவேன். சொல்லுவியா? சத்தியமா? சத்தியமா. கரெக்டா சொன்னேன். சரியா சொல்லுங்க. இப்போ இது என்ன? இது வந்து விரல். இது என்ன நம்பர்? இது வந்து 1ஆம் நம்பர். தமிழ்ல 1ஆம் நம்பர். ஒன்று மொத்தமாக ஒன்று. என்ன மொத்தமாக இப்படி ஆச்சரியம்னா ஒன்றுடா. ஒன்று. இங்கிலீஷ்ல 1. இப்போ இது என்ன தமிழ்ல? தமிழ்ல 5. இங்கிலீஷ்ல இது வந்து 5. இப்போ இது என்ன? இது வந்து ஓட்டை. அது மட்டும் நல்லா தெரியும். இந்த ஓட்டைக்கு தான் கொள்ள வந்துருக்கு. சித்துட்டாங்க. இந்த ஓட்டைக்கு இங்கிலீஷ்ல நேம் என்ன? நேம் ஹோல். அந்த ஓ இவன் அறவள எச்சிக்கல பாரு. அந்த ஓ போறாதா? ஹோல். H O L L ஹோல். H O L L ஹோல். இந்த புள்ளில சொல்ல வரங்க போறாரு. இவன் வேற ஆக்சுவலா கையிட்டாப்பா. இங்க வந்து தப்பான போய் மூளை கிரியேட் பண்ணாத. வந்து பாஞ்சிலே பாத்துக்க. இங்க நாடக உலகத்திலே ரொம்ப பிடிக்கும். எல்லா நகைச்சுவையும் சந்திக்கிறேன். எல்லாருமே வித்தியாசமா தொழில் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே பிடிக்கும் எனக்கு. அது ரொம்ப பிடித்தமான விஷயம். ஆள் நல்லா கிளாமரா இருக்கிறீங்க. ஆமா, ஊருக்கு தந்தாப்புல கெட்டப்ப மாத்துவீங்க. வர வர நீங்க பொம்பளையா மாறிக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, ஜாலியா கீவரி பண்ணி சொல்லுங்க கேளுங்க. நான் வந்திருக்கக்கூடிய மேடையில இந்த பேட் வாய்ஸ் யூஸ் பண்றது, இந்த கெட்ட வார்த்தையா இந்த அசிங்கமா பேசுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம். நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு காரியாவட்டிக்கே தெரியும். நீ அடுத்த வருஷம் வந்து பாரு, உனக்கு காரியாவட்டி முக்கு ரோட்ட முண்டை வச்சால வச்சிருப்பாரு. ஏற்கனவே வச்சுட்டாரு. உனக்கு நான் வைக்கிறேன் பாத்ரூம்குள்ள. உன்னை பார்த்தாலே பாத்ரூமே வருது. ஆனா ஒரு விஷயம், நீ அக்கா வந்தாலும் வேற போட்டு வச்சுக்கோ. தொழில் வேற மாதிரி ஆமாங்க. ஓகே மாமா. என்ன நான் பாட்டு பாடுறேன்.